ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி ஒரு புதிய விஷயத்த சொல்ல போகிறேன். எப்படின்னா, நம்ம எப்படி ஆண்ட்ராய்டு கேம்ஸ் மூலமாக நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது. நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் இந்த ஆப்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஆப்ஸ் தான் அது பிக் டைம். லோடிங் ஆகிட்டுருக்கு. லோடிங் ஆகிட்டு இப்போ பாருங்கள், மொத்தம் 14 கேம்ஸ் வந்து நான் அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த அன்லாக் எப்படி பண்ணுறதுன்னா, லெவல்ஸ் நம்ம எவ்வளோ லெவல் விளாட்றோமோ அத்தனை லெவலுக்கு இந்த கேம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ 15th வந்து கேம் வந்து இல்லை, அது லாக்கில் இருக்குது. நான் ஏதாவது ஒரு கேமில் டாப் ஹை ஸ்கோர் எடுத்தேன்னா அதுக்கப்புறம் இந்த 15th லெவல் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து வேறு கேம். இது லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு கேம் டிஃப்ரெண்ட்டான கேமு. நம்ம ஒரே கேமை வந்து ரொம்ப நேரம் விளையாடணும், நம்மளுக்கு போர் அடிச்சிடும். அதனால் இந்த ஆப்ஸ்லேயே நம்மளுக்கு நிறைய கேம் கொடுக்குறாங்க. அந்த ஒவ்வொரு கேம்ஸை நம்ம விளையாடணுன்னா அதுலேருந்து சம் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம டாலராக மாற்றிக்கலாம். இப்போது என்னோட மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் டிக்கெட் இந்த ஸ்டார் போல் இருக்குது பார்த்தீங்களா? நான் கிளிக் பண்ணுறேன், அந்த இடத்துல ஒரு பிளிங்க் ஆகும் பாருங்கள். இப்போ தெரியுதா? அந்த 5018 இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ஒரு டிக்கெட்ஸு நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா $500 நான் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணி நான் பேபாலில் மாற்றிட்டேன். அது வந்து எனக்கு காட்டுது. நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அதை வந்து ரைட் சைடில் காட்டிகிட்டே இருக்கும். இப்போ அந்த கேம்ஸில் வந்து நான் ஏதாவது ஒரு கேம்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். அதை எப்படி விளையாடணுன்னு பார்த்துக்கோங்க. சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப ரிஸ்க்கானதுலாம் இல்லை. கேம் ஓப்பன் பண்ணிட்டேன், ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இதிலே காட்டும் உங்களுக்கு எப்படி விளையாடணுன்னு. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுனால இது டெமோ காட்டலை. இப்போ நான் விளையாடியே காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது, ப்ளூ ஒன்று இருக்குது. நான் ரெட்டை வந்து இணைக்கிறேன். அதே போல் எல்லோ இணைக்கிறேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா மேலே பாயிண்ட்ஸ் ஏறும். 5 பாயிண்ட்ஸ் மேலே ஏறி இருக்குது. அதாவது அது டிக்கெட்னு சொல்லுவோம். இப்போ வந்து நான் திருப்பியும் விளாட்றேன், மேலே இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். ரெட்டை வந்து இணைக்கிறேன், எல்லோ, ப்ளூ, மேலே பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ். இது நீங்கள் எவ்வளோ விளாட்றீங்களோ அதுக்கேற்ற போல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் வெளியே வந்துடுறேன், ஹோமுக்கு வரேன். அந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு மேலே ஏறி இருக்கும். நான் அதை முடிக்காததால் அந்த கேம்ஸ் அப்படி வந்திருக்கு. இப்போ நான் வேறு கேமும் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. இந்த ரோவர் ரேஞ்சர்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் ப்ளே கொடுக்குறேன். சிம்பிள் தான் இது. எப்படி நம்ம டெம்பிள் ரன் விளையாடுறோமோ அதே போல் தான். எப்படி நம்ம டெம்பிள் ரன் விளையாடுறோமோ அதே போல் தான். இதில் இந்த காரை வச்சு நம்ம விளையாடணும். நடுவில் டிக்கெட்ஸ்லாம் வரும் மேலே பார்த்தீங்கன்னா, பிடிச்சிருக்கேன். அந்த பாயிண்ட்ஸ் காயின் போல் பிடிக்கணும். அது நம்மளுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறேனோ அதுக்கேற்ற போல் வரும். இது நீங்கள் எவ்வளோ தூரம்னா விளையாடலாம். பாருங்கள், காயினை பிடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக விளையாடினேன். இப்போ நான் ஹோமுக்கு வந்துடுறேன். ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் கூட விளையாடல, மேலே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு.
இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம எப்படி டாலராக மாற்றுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். மொத்தம் நான் 14 ஸ்கீம்ஸில் அன்லாக் பண்ணியிருக்கேன். நம்ம லெவலை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் எப்படின்னு பார்க்குறேன், நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அது. நான் 6000 ஆல்ரெடி வச்சுருக்கேன். நான் 5000 இருக்குது என்கிட்ட. நான் டெபாசிட் பண்ணுறேன். இதில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? மேலே எனக்கு குறைஞ்சிட்டே இருக்கும் டிக்கெட்டு. இப்போ எனக்கு 10,000 வந்துருச்சு. இப்போ நான் அதை நான் கன்வெர்ட் பண்ணுறேன். வித்ட்ரா போயிட்டு நம்ம வேணும்னா அதிலேருந்து எடுத்துக்கலாம். 1000 எடுத்துக்கிறேன். மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான், ஒன்றும் இல்லை. நம்ம அந்த டிக்கெட்ஸ் வச்சு நம்ம சில கேம்ஸ் விளையாடலாம். எப்படி நம்ம மால்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷாப்பிங் மால்லலாம் உங்களுக்கு சில கேம்ஸ் இருக்கும். அந்த கேம்ஸுக்கு நம்மளுக்கு காயின் கொடுப்பாங்க. விளையாடினீங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்மளுக்கு சில கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. அதே போல் தான் இதுவும். இப்போ நான் திருப்பி டெபாசிட் பண்ணுறேன் 1000. எனக்கு 10,000 வந்துருச்சு. இப்போ நான் பேக்கில் வந்துடுறேன். இப்போ எனக்கு இந்த எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பாருங்கள். இது நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் $0.10 கிடைக்கும் உங்களுக்கு. அதுபோல் வாட்சிங் வீடியோஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த வாட்ச் வீடியோஸ்ன்றது நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறீங்களோ அதுக்கேற்றப்பல பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கம்ப்ளீட் சூப்பர்சோனிக் ஆஃபர்னு இருக்குது. அதில் சில ஆப்ஸ் வரும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் சிம்பிளான ஒரு விஷயந்தான். நிறையா இருக்குது. அது இல்லாமல் சோசியல்னு இருக்க இதில் போனோன்னா நம்ம கனெக்ட் வித் ஃபேஸ்புக்னு இருக்குது பார்த்தீங்களா? ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு $250, அதாவது 250 டிக்கெட்ஸ் அது இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அதை டாலராக கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, நான் பேக்கில் வரேன். இந்த பர்ஸ் போல் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஆல்ரெடி எனக்கு பேலன்ஸ் $1 இருக்குது. இங்கே டிக்கெட் கன்வர்சேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதை நம்ம பார்த்துக்கோங்க. $10,000 டிக்கெட்ஸ் பாயிண்ட் இப்போ குறைஞ்சிருச்சு. $1க்கும் கம்மியானது இது. இப்போ நான் 10,000 வச்சுருக்கேன். ஆனால் நான் மேலே 1000 தான் வச்சுருக்கேன். இப்போ நான் அதை வெளியே எடுக்கிறேன். இந்த 10,000 இருக்குது பார்த்தீங்களா? அதை வித்ட்ரா பண்ணுறேன். நான் மேலே எனக்கு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா 11,000 இருக்குது. இப்போ நான் அந்த பர்சன்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் அதை கன்வெர்ட் பண்ணுறேன். எப்படின்னு பாருங்கள். டாலர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டாலர் சிம்பிள் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா 10,000 டிக்கெட்ஸ் கன்வெர்ட் இன்ட்டு $0.10. நான் அது ஓகே கொடுத்தேன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். அதுலேருந்து எனக்கு ரெடியூஸ் ஆகிட்டு எனக்கு இங்கே பேலன்ஸ் இருக்கிற இடத்துல பாருங்கள் $1.20 இருக்குது. இப்படியே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல் நம்ம பேபாலில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மினிமம் $10 இருந்தாலே போதும். இது ஈஸியான ஒரு மெத்தடு. நீங்கள் பாருங்கள், இங்கே பேபால்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் அதை கிளிக் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் ஹேவ் எ மினிமம் பேலன்ஸ் ஆஃப் 10,000 கிடையாது, வெறும் $10 தான். அதாவது இதில் நம்ம கேஷ் அவுட்டை வெளியே எடுக்கணுன்னா பேபாலுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா மினிமம் $10 இருந்தால் போதும். நான் ஆல்ரெடி 1.20 இருக்குது எனக்கு. நான் இதில் ஒரு நாளைக்கு $1 வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 10 நாளைக்கு நீங்கள் $10 ஈஸியாக earn பண்ணிடலாம். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது நிறைய கேம் இருக்குது. இதில் நீங்கள் அன்லாக் பண்ண உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் ஈஸியாக கேம் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டவுன்லோட் லிங்க் மூலமாக நீங்கள் போங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்தால் கூட கீழே ஒரு இன்வைட் கோடு ஒன்று வச்சுருக்கேன். அந்த இன்வைட் கோடை நீங்கள் அதில் இன்வைட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான டிக்கெட்ஸு அண்ட் டாலர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்ததுனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதை நான் இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கணும். நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறதுனால எனக்கு அதை தெளிவாக இன்னும் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அதனால்
இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லணும். இது உங்களுக்கு புரிஞ்சதா என்னன்னு தெரியல, புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இது போல் வீடியோஸ் இன்னும் வேணும்னா உங்களுக்கு என்னுடைய மை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் இதை போடுறேன். இதுக்கு முன்னாடியிலேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கேம்ஸ் ஆப்பை. சரி, இது எனக்கு போடணும், ஷேர் பண்ணணும்னு ஒரு ஆவல் இருந்தது. அதனாலேயே தான் உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இது மூலமாக ஏர்ன் பண்ணுங்கள். நிறைய கேம்ஸ் வச்சுருப்பீங்க, ஆனால் அந்த கேம்ஸ் மூலமாக உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஆனால் அந்த கேம்ஸ் மூலமாக சிம்பிளான ஒரு கேம், மைண்டுக்கு ஒரு சிம்பிளான ஒர்க் அவுட் மாரி தான் அது. விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் டைம் பாஸ் ஆகும், ஒரு பக்கம் உங்களுக்கு மணியும் வந்துட்டுருக்கும். இந்த ஆப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இது போல் ஆப்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. நான் அதை குறித்து நான் உங்களுக்கு விளக்குறேன். Okay, thank you for watching.